செவியன் விடையேறிவோர் தூவென் மதிசூடி தாடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் அன்றே. என்னுடைய பேர் பா கனகராஜ். என்னுடைய அப்பா அம்மா பேர் பழனிசாமி ராமாத்தாள் கருப்பாத்தாள். என்னுடைய சொந்த ஊர் கருமத்தம்பட்டி. நான் அரசு பள்ளி ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்கிறேன். திருப்பூர் மாவட்டம் அவனாசி ஒன்றியம் சுதந்திர நல்லூர் என்கிற எம்நாதம்பாளையம் கிராமத்தில் பணிபுரிகிறேன். இப்போது நம்ம பார்த்திங்கன்னா 2010 இங்கே கருமத்தம்பட்டி சங்கமம் கலைக்குழு ஆரம்பித்தோம். தண்ணீர் பந்தல் கருமத்தம்பட்டியில் துவங்கி இப்போ 64வது அரங்கேற்றமாக கடைசியில் குப்பனூரில் 64வது அரங்கேற்றம் பண்ணோம். இந்த ஒயிலாட்டம் மட்டும் இல்லாமல் காவடி ஆட்டம், வள்ளி கும்மி, சிலம்பாட்டம் சொல்லி ஒவ்வொன்றா மீட்டெடுக்கின்ற முயற்சியில் இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் ஒரு 700க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கோம். கோவில் திருவிழாக்கள், பள்ளி விழாக்கள், அரசு விழாக்கள் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கோம். அதில் நம்ம பார்த்திங்கன்னா இந்த கலை வந்து தமிழ்நாடு மட்டுமில்லை வெளிநாடுக்கும் கொண்டு செல்வோம்னு சொல்லி கோவை சூலூர் காளையாபுரம் மயில்சாமி அண்ணா அவர்கள் இயற்கை வேளாண் விஞ்ஞானி. அவர் வந்து பார்த்திங்கன்னா இதைய ஒவ்வொரு அரங்கேற்றத்துலேயும் 4 பேர் 5 கலைஞர்களை தேர்வு செஞ்சு வெளிநாட்டு பயணமாக போயிருக்கோம். அதில் இலங்கையில் நடைபெற்ற முருகபக்த மாநாடு 4வது மாநாட்டில் பங்கெடுத்திருக்கோம். அதே போல் மலேசியாவில் பத்தமலை முருகன் கோயிலில் தைப்பூச திருநாளில் பங்கெடுத்திருக்கோம். இப்படி 3 வெளிநாட்டு பயணங்கள் பண்ணியிருக்கோம். இனி வருங்காலங்களில் மொரிசியஸ், ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு கலைஞர்களை தேர்வு செஞ்சிட்ருக்கோம். இது அடுத்த நிகழ்வுகள் இது தயார் பண்ணிகிட்ருக்கோம். அதோடு மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக பண்ணணும்னு சொல்லி அடுத்ததாக கொடிசியாவில் பண்ணுறதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு. இப்போது 64 அரங்கேற்றம், 75 அரங்கேற்றம் முடிஞ்சதுக்கு பின்னாடி அதுக்கான ஏற்பாடுகள் நடக்குது. சங்கமம் வணக்கம். என் பேர் அமிர்தமணி சக்திவேல். நான் ஒரு ஊரில் ஒயிலாட்டம் ஆடிட்டு இருந்தாங்க. அதை பார்த்ததுலேருந்து எனக்கு அதை ஆடணும் போல் இருந்தது. நானும் இதே மாதிரி ஒரு ஊரில் போய் ஆளில் சேர்த்தி ஒயிலாட்ட கலையை ஆரம்பிக்கணும்னு விருப்பப்பட்டேன். அதே மாதிரி முத்துக்கவுண்டமுதூரில் 51 பேர் ஆரம்பித்து ஒயிலாட்ட கலையை ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நான் பயிற்சியாளர் ஆகணும்னு விருப்பப்பட்டேன். அதே மாதிரி பயிற்சியாளராகி இப்போ 5 ஊருக்கு அரங்கேற்றம் பண்ணிகிட்ருக்கோம். ஒயிலாட்டம் வந்து இன்றைக்கி பல ஊர்களில் இருக்கும். இன்னும் நிறையா ஊர்களில் வந்து தெரியாமல் இருக்குது இந்த கலை பற்றி. அதே மாதிரி எல்லா ஊருக்கும் இந்த கலை போய் சேரணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். அதுக்குண்டான முயற்சியும் எடுத்துகிட்ருக்கோம். ஆண்கள் மட்டுமே ஆடின கலையை வந்து இப்போ பெண்களும் சேர்ந்து ஆடலான்னு சொல்லிட்டு இப்போ பெண்கள் நல்லா விருப்பப்பட்டு ஆடுறாங்க. இதே மாதிரி எல்லாருமே ஆடணும். சங்கமம் வணக்கம்ங்க. நான் வெள்ளாண்டி வளையத்துலேருந்து வர்றேங்க. என் பேர் ஜீவிதா ரமேஷுங்க. நாங்கள் சொல்லி கொடுக்குறங்காட்டி எங்கள் உடம்புலையும் பார்த்துட்டிங்கன்னா கால் வலி, பேக் பெயின் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சுங்க. அது வந்து ஹாஸ்பிட்டல் போனால் கூட சரியாகாமல் இருந்ததெல்லாம் வந்து ஒயிலாட்டத்துக்கு வந்த மூலியமாக எங்களுக்கு வந்து கம்மியாக இருக்க ஆரம்பிச்சுது. நம்ம மனசில் வேறு எதுவுமே தோணாதுங்க. அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்களே வந்து நம்ம போய் பார்த்து பேச மாட்டோம். ஒயிலாட்டத்துக்கு வந்த மூலியமாக கிட்டத்தட்ட ஒரு கிளாஸ்க்கு வந்தோம்னா ஒரு 50 பேர் 60 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம். அதே மாதிரி பக்கத்தால் இவங்க தான் இருக்காங்களாங்கிற அளவுக்கு ஒயிலாட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் இவங்களாம் நம்ம சொந்தமானே தெரியுதுங்க. அதனால் நிறைய மாற்றம் இருக்குங்க வந்ததுக்கப்புறம். இன்னொருத்தங்க வந்து ஆப்போசிட்டில் பேசினாங்கன்னா அவங்க சொல்கிறத வந்து அப்சர்வ் பண்ணுறதுங்க. பேசி முடிக்கிறதுக்கு முன்னே நம்ம ஒன்று தொடங்காமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு பழகிறது. அடுத்து குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு 3 வயசு குழந்தைங்க கூட வணக்கம் சொல்லாமல் ப்ரோக்ராம்குள்ளே வரமாட்டாங்க. பழைய காலத்து பாரம்பரியத்தை அப்படியே மீட்டெடுத்து கொண்டு வருதுங்க. இப்போ இருக்க சூழலில் வந்து குழந்தைங்க அதிகமாக ஃபோன் பார்க்குறது, டிவி பார்க்குறது, லேடிஸ் சீரியல் பார்க்குறது அதெல்லாம் படிப்படியாக கம்மியாகி இனி வந்து எப்படி மண்பானை சாப்பாட்டுக்கு போனோமோ அதே மாதிரி மறுபடியும் என்னும் போல் அந்த காலத்து பாரம்பரியம் ஒயிலாட்டம் அந்த மாதிரி வர்றோம். இப்போ ஆரம்ப காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் எல்லாமே வந்து இப்போ உழவு தொழில் சார்ந்து இருந்தாங்க. அப்போ அறுவடை முடித்ததுக்கு பின்னாடி கோவில் திருவிழாக்களில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு முறையான கலை நிகழ்ச்சிகள் உருவானது.
5வது அரங்கேற்றமாக கோவை மாவட்டம் நீலம்பூர் ராஜீவ்காந்தி நகரில் அரங்கேற்றம் செய்கிறது. பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா பாவாடை தாவணி, பெண்கள் பெரியவங்க வந்து பார்த்திங்கன்னா சேலை, ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பாரம்பரிய உடை அணிஞ்சு ஆடக்கூடியது வந்து சங்கமம். வணக்கம். மை நேம் இஸ் மேகா. நான் 1 இயராக ஒயிலாட்டம் பண்ணிட்டுருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த ஒயிலாட்டம் பண்ணுறதுனால நான் நல்லாவும் படிக்கிறேன். இந்த ஒயிலாட்டம் பண்ணுறதுனால எனக்கு டிசிப்ளினும் இருக்குது. இந்த ஒயிலாட்டம் பண்ணுறதுனால என்னோட உடம்பு ஹெல்த்தியாக இருக்குது. இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து கொஞ்சம் பெயின் ரிலீஃப், அதுக்கப்புறம் மொபைல் யூசேஜ் எனக்கு ரொம்ப கம்மியாச்சு. மெயினாக நான் எதுக்காக போனேன் அப்படின்னா வெயிட் லாஸ்க்காக. கொஞ்சம் டான்ஸ்லேயே இருந்தோம் அப்படின்னா வெயிட் லாஸ் எல்லாம் ஆகுங்கிற ஒரு மைண்டில் தான் போனேன். ஆனால் அது போக போக தான் இது கொஞ்சம் தமிழ் கல்ச்சர் ரிலேட்டடாக இருக்கிறதுனால நிறைய பேர் எவ்வளோ பேர் கற்றுக்குறாங்க, இதனால் என்னென்ன யூஸ், அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ இந்த கலைக்குழுவில் நானும் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ. ஒர்க்கில் ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கிறதுனால தான் இது யூஸாக இருக்கும்னு நினச்சி வந்தேன். நிஜமாவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஃப் கிடைச்சிது. வணக்கம், என் பேர் நந்தினி. நான் ஃபைனல் இயர் பிடெக் படிச்சுட்ருக்கேன். இந்த ஏரியாவுக்கு புதுசாக தான் நாங்கள் குடி வந்தோம். இங்கே இந்த மாதிரி ஒயிலாட்டம் நடக்குதுன்னு சொன்னப்போ சரி டைம் பாஸ்க்காக தான் இனிஷியலாக வந்து ஜாயின் பண்ணேன். அப்புறம் இப்போது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறையா பேர்த்துக்கூட ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாகி இப்போது நல்லா சோஷியலைஸ் ஆகிருக்கேன். இது அதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. ஒயிலாட்டம் ஆடுறதுனால நம்ம உடம்புல என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மந்த்லி பீரியட்ஸ் ஆகிறது எல்லா கேர்ள்ஸுக்கும் ஒரு நார்மலான விஷயம். அது வந்து ஒரு சிலருக்கு வந்து டேட் தள்ளி போகிற மாதிரி அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். பட் ஆனால் இந்த ஒயிலாட்டம் ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு மந்த்லி அந்த டைமில் பீரியட்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. வெயிட் ரெடியூஸ்க்கும் வந்து நம்ம எவ்வளவோ வந்து டெய்லி ரொட்டீன் எல்லாம் ஃபாலோ பண்ணி என்னென்னமோ பண்ணுறோம். பட் ஆனால் இந்த ஒயிலாட்ட பயிற்சி நம்ம எடுத்து டெய்லி ஒயிலாட்டம் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு தானே வெயிட் ரெடியூஸும் ஆகுது. சங்கமம் கலைக்குழுவானது தண்ணீர் தொடங்கி குப்பனூர் வரை 64 அரங்கேற்றங்களை நிறைவு செய்திருக்கின்றோம். 65வது அரங்கேற்றமாக நந்தினி, செல்வன் ஸ்ரீராம், கலைகளைக் கொண்டு கலாச்சாரத்தை வளர்ப்போம். பாதை முடிந்தாலும் எங்கள் பயணம் முடிவதில்லை. கிராமிய கலைஞர்களை கொண்டாடுவோம். சங்கமம். நன்றி.